இனிமேல் வடிவேலு அவர்களை சினிமாவுல பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு சம்பவத்த தான் வடிவேலு அவர்கள் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் இதுக்கு மேல வடிவேலு சினிமால பார்க்க முடியாது? ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு காலத்துல ரொம்ப உச்ச நடிகரா இருந்தாரு. அதாவது அவர் நடிக்கிற திரைப்படங்கள் அவர் காமெடிக்காகவே படங்கள் ஹிட் ஆகும். அதுக்காகவே எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி புரொடியூசர்ஸ் வடிவேலு தேடி தேடி படத்துல வைப்பாங்க. அது காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது. முக்கியமா விஜயகாந்த் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பேசின அப்புறமா வடிவேலு அவர்களோட மார்க்கெட் கிராஜுவலா கம்மியாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதால அதிமுக ஆட்சியில் வடிவேலு அவர்களால் நடிக்க முடியவில்லை. அப்பவே கம்ப்ளீட்டா மார்க்கெட் டவுன் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா 2021ல திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா வடிவேலு அவர்கள் சில திரைப்படங்கள் நடித்தாலுமே அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கவில்லை. ஃபர்ஸ்ட் எடுத்து சண்டை காக்கி சில திரைப்படங்கள் நடித்தாங்க. அந்த திரைப்படம் பெரிய வெற்றி திரைப்படமா அமையவில்லை. அவங்களோட காமெடி பெருசா பேசப்படவில்லை. அதுக்கப்புறமா வடிவேலுக்கு என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகர்கள்லாம் உடனே ஹீரோ ஆயிடுறாங்க. காமெடி நடிகர்லாம் ஹீரோ ஆயிடுறாங்க. சூர்யா ஆகட்டும், சதீஷ் ஆகட்டும், சந்தானம் ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாரும் அடுத்தடுத்து ஹீரோ ஆயிட்டாங்க. நாம மட்டும் காமெடியனா இருக்கணுமா? நாமளும் இதுக்கு மேல ஹீரோவா நடிக்கலாம். அப்படிலாம் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திரைப்படம் நடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பிளான் பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம் தானேன்னு கேட்டா நல்ல விஷயம் தான். இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படமே மாமன்னன் திரைப்படத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவர் நடிச்சதை விட மாமன்னன் திரைப்படம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்தது. வடிவேலு அவர்களுடைய இன்னொரு முகத்தை, அதாவது வடிவேலு அவர்களுடைய நடிப்பு திறமை அவ்வளவு சூப்பரா காமிச்சது. அந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா வடிவேலு அவர்களுடைய கெரியர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திரைப்படமா அமைந்தது. அதைத் தொடர்ந்து வடிவேலு அவர்கள் தனக்கு முக்கியத்துவம் இருக்கும் திரைப்படங்களை மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்துல இன்னுமே கான்பிடன்ஸ் ஆயிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இதுதான் இப்பதான் ஒரு ட்விஸ்ட் பண்றாரு. அதாவது திரைப்படங்கள்ல மட்டும் நான் ஹீரோவா நடிக்க மாட்டேன். அதுக்கான சம்பளத்தையும் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு திரைப்படத்துல நடிப்பதற்கு 10 கோடி ரூபாய் வடிவேலு அவர்கள் சம்பளம் கேட்கிறாங்களாம். இதை பார்த்த தயாரிப்பாளர்கள் செம ஷாக் ஆயிட்டாங்க. சந்தானத்துக்கும் சதீஷுக்கும் கேரண்டி இருக்கு. ஈவன் சூரிக்கும் கேரண்டி இருக்கு. படம் போட்டா அந்த போட்ட பணத்தை லாபம் வரனாலும் நஷ்டம் வராம எடுத்துடலாம். சந்தானம் அவருக்கு அந்த கேரண்டி இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த கேரண்டி கிடையாது. உங்களுக்கு நாங்க அவ்வளவு பிரைஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய தயாரிப்பாளர்கள் வீட்டு பக்கம் போகாம ஓடி போயிட்டு இருக்காங்க. முக்கியமா ஏதாவது இயக்குனர்கள் வடிவேலு அவர்களை வைத்து சின்னதா ஸ்டோரி அவங்க சீக்வன்ஸ் எல்லாம் வடிவேலு தான் அந்த சீன் வேணாம் எடுத்துருங்க, அவருக்கு பதிலா யோகி பாபு வேற ஒரு நடிகர்களை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே வடிவேலு அவர்களோட திரைப்பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. இதனால வடிவேலு செம அப்செட் இருக்காங்க. இனிமே வடிவேலு சில திரைப்படங்களை பார்க்கலாம். இப்போ 2 திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க, அவ்வளவு பார்க்கலாம். தொடர்ந்து திரைப்படங்களை இதுக்கு மேல வடிவேலை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிரமம். வடிவேலு அவர்களுடைய இந்த ஒரு நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனிமேல் வடிவேலு அவர்களை சினிமாவுல பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் வடிவேலு அவர்கள் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் இதுக்கு மேல வடிவேலு சினிமால பார்க்க முடியாது? ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு காலத்துல ரொம்ப உச்ச நடிகரா இருந்தாரு. அதாவது அவர் நடிக்கிற திரைப்படங்கள் அவர் காமெடிக்காகவே படங்கள் ஹிட் ஆகும். அதுக்காகவே எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி புரொடியூசர்ஸ் வடிவேலு தேடி தேடி படத்துல வைப்பாங்க. அது காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது. முக்கியமா விஜயகாந்த் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பேசின அப்புறமா வடிவேலு அவர்களோட மார்க்கெட் கிராஜுவலா கம்மியாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதால அதிமுக ஆட்சியில் வடிவேலு அவர்களால் நடிக்க முடியவில்லை. அப்பவே கம்ப்ளீட்டா மார்க்கெட் டவுன் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா 2021ல திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா வடிவேலு அவர்கள் சில திரைப்படங்கள் நடித்தாலுமே அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கவில்லை. ஃபர்ஸ்ட் எடுத்து சண்டை காக்கி சில திரைப்படங்கள் நடித்தாங்க. அந்த திரைப்படம் பெரிய வெற்றி திரைப்படமா அமையவில்லை. அவங்களோட காமெடி பெருசா பேசப்படவில்லை. அதுக்கப்புறமா வடிவேலுக்கு என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகர்கள்லாம் உடனே ஹீரோ ஆயிடுறாங்க. காமெடி நடிகர்லாம் ஹீரோ ஆயிடுறாங்க. சூர்யா ஆகட்டும்,
சதீஷ் ஆகட்டும், சந்தானம் ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாரும் அடுத்தடுத்து ஹீரோ ஆயிட்டாங்க. ஸோ நாம மட்டும் காமெடியனா இருக்கணுமா? நாமளும் வந்து இதுக்கு மேல ஹீரோவா நடிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திரைப்படம்னு நடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பிளான் வந்து பண்ணிட்டாங்க. இது நல்ல விஷயம் தானேன்னு கேட்டா நல்ல விஷயம் தான். ஸோ இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படமே வந்து மாமன்னன் திரைப்படத்துல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவர் நடிச்சதை விட வந்து மாமன்னன் திரைப்படம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்தது. வடிவேலு அவர்களுடைய இன்னொரு முகத்தை, அதாவது வடிவேலு அவர்களுடைய நடிப்பு திறமை வந்து அவ்வளவு சூப்பரா வந்து காமிச்சது. அந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா வடிவேலு அவர்களுடைய கெரியர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திரைப்படமா அமைந்தது. அதைத் தொடர்ந்து வடிவேலு அவர்கள் தனக்கு முக்கியத்துவம் இருக்கும் திரைப்படங்களை மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்துல இன்னுமே வந்து கான்ஃபிடன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இதுதான் இப்பதான் ஒரு ட்விஸ்ட் வந்து பண்றாங்க. அதாவது வந்து திரைப்படங்கள்ல மட்டும் நான் ஹீரோவா நடிக்க மாட்டேன். அதுக்கான சம்பளத்தையும் வந்து 2 மடங்கு வந்து ஹையஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு திரைப்படத்துல நடிப்பதற்கு 10 கோடி ரூபாய் அந்த வடிவேலு அவர்கள் சம்பளம் கேட்கறாங்களாம். இத பார்த்த தயாரிப்பாளர்கள் செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ வந்து சந்தானத்துக்கும் சதீஷுக்கும் வந்து கேரண்டி இருக்கு. ஈவன் சூரிக்கும் கேரண்டி இருக்கு. படம் போட்டா அந்த போட்ட பணத்தை லாபம் வரனாலும் நஷ்டம் வராம எடுத்துடலாம். சந்தானம் அவருக்கு அந்த கேரண்டி இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த கேரண்டி கிடையாது. உங்களுக்கு நாங்க அவ்வளோ பிரைஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய தயாரிப்பாளர்கள் வீட்டு பக்கம் போகாம ஓடி போயிட்டு இருக்காங்க. முக்கியமா ஏதாவது இயக்குனர்கள் வந்து வடிவேலு அவர்களை வைத்து சின்னதா ஸ்டோரி அவங்க சீக்வன்ஸ் எல்லாம் வடிவேலு இருந்தா அந்த சீன் வேணாம் எடுத்துருங்க. அவருக்கு பதிலா யோகி பாபு வேற ஒரு நடிகர்களை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே வந்து வடிவேலு அவர்களோட திரைப்பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இதனால வடிவேலு வந்து செம அப்செட் வந்து இருக்காங்க. ஸோ இனிமே வந்து வடிவேலு சில திரைப்படங்களை பார்க்கலாம். இப்போ ஒரு 2 திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க, அவ்வளோ பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து திரைப்படங்களை இதுக்கு மேல வந்து வடிவேலை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ வடிவேலு அவர்களுடைய இந்த ஒரு நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.